أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக் அடுத்த 10 வருஷத்துல இஸ்லாமிய சமூகத்தினுடைய கல்வி முறை எப்படி இருக்கணும், என்னென்ன துறைகளில் நம்ம வலுவாக உருவாகணும், என்னென்ன துறைகளில் சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத இந்த ஏஜிலிருந்தே நீங்கள் விளங்க ஆரம்பிக்கணும். நான் எப்பவுமே அடிக்கடி சொல்கிறது தான், வாட் இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் எஜுகேஷனிஸ்ட் அண்ட் ஸ்காலர். ஒரு கல்வியாளருக்கும் ஒரு அறிஞருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, கல்வியாளர் தன்னை மேம்படுத்தி கொள்ள முயற்சி செய்வார், ஒரு அறிஞர் மற்றவர்களை மேம்படுத்த முயற்சி செய்வார். உலமாக்களான நாம எப்பயுமே நம்மளை வளர்க்குறதுலேயே நம்ம குறிவாக இருக்கக்கூடாது. நம்மளை டெவலப் பண்ணணும், இந்த உலகத்தை அடையணும், இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் நம்ம அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற ஆசைப்படக்கூடாது. மாறாக மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், மற்றவங்களை எப்படி உருவாக்கணும், மற்றவங்களை எப்படி மேம்படுத்தணுங்கிற சிந்தனை தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால் பைசல் மூலனா. ஸோ எப்பயுமே நம்ம ரொம்ப தெளிவான ஒரு விஷயம், ஒரு தெளிவான முறை என்னன்னா, நம்ம ஒரு இலக்குகளோடு உருவாகணும். வாழ்க்கையில் ஒரு லைஃப்பில் ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கு நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது, சமூகத்துக்கும் இருக்கணும். சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஆளுமைகளாக நாங்கள் மாறணும். ஸோ அப்படி உருவாகணுங்கிறதுக்கு தான் இது போன்ற வகுப்புகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பயான் நிகழ்ச்சி கிடையாது, இதெல்லாம் ஒரு கருத்தியல், இதெல்லாம் ஒரு ஐடியாலஜி, இதெல்லாம் ஒரு ஃபார்மேஷன். இதை உங்களுடைய காதுகளில் வாங்குவதை விட உங்களுடைய கல்புகளில் தான் நீங்கள் வாங்கணும். உங்கள் உள்ளத்தில் ஆழமாக இதை நீங்கள் உள்வாங்கணும். ஏன்னா பிகாஸ் we are not kings, we are the king makers. Okay, you always think like that. We are not a king. நாங்கள் அரசர்கள் கிடையாது, நாங்கள் அரசர்களை உருவாக்கக்கூடியவர்கள். ஓகே, நாங்கள் இன்ஜினியர் கிடையாது, நாங்கள் இன்ஜினியர்களை உருவாக்கக்கூடியவர்கள். we are not a doctors, நாங்கள் டாக்டர்ஸ் கிடையாது, ஆனால் டாக்டரை உருவாக்கக்கூடியவங்க. நாங்கள் கலெக்டர்ஸ் கிடையாது, ஆனால் கலெக்டரை உருவாக்கக்கூடியவங்க. ஆலிம் ஷுட் பி ஆலிம், ஆலிம்கள் ஆலிம்களாக இருக்கணும். ஆனால் சமூகத்தினுடைய எல்லா மாற்றத்துக்கும் நம்ம காரணமாக இருக்கணும். புரியுதா? ஸோ அந்த கனவுகளும் அந்த எழுச்சிகளும் அந்த சிந்தனைகளும் தொடர்ந்து உங்களுக்குள்ளே உருவிக்கிட்டே இருக்கணும். அது உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கருத்தியலை நீங்கள் மறந்துடவே கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய டாபிக் இருக்குது. இது அடுத்த 10 வருஷத்தில் இஸ்லாமிய சமூகம் என்னென்ன துறைகளில் உருவாகணும், அப்படி உருவாகுவதை கொண்டு என்ன சமூக மாற்றத்தை நம்ம உருவாக்க போகிறோம். உண்மையான தலைமைத்துவம் என்பது என்னென்னா, கிடைக்கிறதையெல்லாம் அனுபவிக்கிறதல்ல. உண்மையான தலைமைத்துவங்கிறது கிடைக்கிறதையெல்லாம் அனுபவிக்கிறதல்ல, கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கணும். எதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவங்களை உருவாக்கணும். அதுதான் நம்ம இந்த குர்ஆன் ஹதீஸ் படிக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை நோக்கம், அடிப்படை முக்கிய சிந்தனை. இதை நாங்கள் ஒருபோதும் மறந்துடவும் கூடாது. நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த உலகத்தில் மயங்கி போய் நம்ம இதை விட்டுறவும் கூடாது. சொல்கிறது புரியுது எல்லாத்துக்கும்? வெரி குட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்கிறான், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா.
4 விஷயங்களுக்கு தான் நபிமார்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம்னு சொல்கிறான். ஒன்று யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, என்னுடைய வார்த்தையை மக்களிடத்தில் அப்படியே ஒப்படைக்கணும். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ் என்ன சொன்னானோ, என்ன வகி அறிவிக்கிறானோ, என்ன நான் உங்கள்கிட்ட நபிமார்கள்ட்ட பேசுகிறனோ அது அப்படியே மக்கள்கிட்ட போய் சொல்லணும். இது முதல் பொறுப்பு. 2வது யுஸக்கீஹிம், மனிதர்களை பரிசுத்தப்படுத்தணும். எல்லா நிலையிலும் என்ன செஞ்சணும்? மனிதர்களை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மிக முக்கியமானது. 3வது அல்லிமுகுமுல் கிதாப, வேதங்களை, வரலாற்று தொகுப்புகளை, முன்னோர்களுடைய தியாகங்களை, கல்வி, மிகப்பெரிய ஞானங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். 4வது வல் ஹிக்மத்த, இன்றைய கால சூழ்நிலையில் சமய அறிவோடு சமகால அறிவையும் சேர்ந்து கொடுக்கணும். ஓகேவா? சமய அறிவோடு ஹிக்மத்னா என்ன, ஞானம்னா என்ன, அன்னன்னைக்கு என்னென்ன கல்வியாக சொல்லப்படுதோ அந்த கல்வியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த 4 துறைகளும் நபிமார்களுடைய பொறுப்பாக, நுபுவத்தினுடைய பொறுப்பு. இந்த 4ம் என்னது? நுபுவத்தினுடைய பொறுப்பு. இந்த 4ஐயும் நீங்கள் சுமந்துக்கணும், இந்த 4ஐயும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இதில் பாருங்க, நம்ம என்னென்ன துறைகளில் உருவாக்க போகிறோம். ஒரு இலக்கு நமக்கு இருக்கணும், ஒரு தெளிவான பார்வை இருக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் இருக்கணும். அப்போ தான் லைஃப் மாற்றத்தை உருவாக்க முடியும். ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் அப்படின்னா என்ன? பிளான் அப்படிங்கிறது 3 வகையாக பிரிக்கிறாங்க. பிளானிங் அப்படிங்கிறது உலகத்தில் 3 வகையாக பிரிப்பாங்க. முதல் வகையான பிளானுக்கு பேர் என்னன்னு சொன்னால் ஷார்ட் டேர்ம் பிளான். ஷார்ட் டேர்ம் பிளான் அப்படின்னா என்னென்னா ஆப்ரேஷனல் ரிசர்ச். அதுக்கு பேர் ஷார்ட் டேர்ம் பிளான்னா என்னென்னா குறுகிய காலத்தில் என்ன செய்ய முடியும், குறுகிய காலத்தில் ஒரு திட்டத்தை வடிவமைக்கணும்னா முதல்ல செய்ய வேண்டிய வேலை அந்த ஷார்ட் டேர்ம் பிளானுடைய இன்னொரு கான்செப்டுக்கு ஆப்ரேஷனல் ரிசர்ச்னு பேர். ஆப்ரேஷனல் ரிசர்ச் அப்படின்னா என்னென்னா கள ஆய்வுகள் செய்யணும். ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு திட்டம் எடுக்கணும்னா என்ன, முதல்ல நமக்கு வேணும் டேட்டா பேஸ் வேணும். உதாரணத்துக்கு நெல்லிக்குப்பம்னு ஒரு ஊர் இருக்குது. நெல்லிக்குப்பத்தை ஒரு வலுவான ஊராக நான் மாற்ற போகிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு வருதுன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, நெல்லிக்குப்பத்தில் எத்தனை முஸ்லீம் சமூக மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை மக்கள் தொகை இருக்குது, எவ்வளோ படித்தவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ உயர்கல்வி படிக்கிறாங்க, எவ்வளோ தொழில் செய்கிறாங்க, என்னென்ன தொழிலில் இருக்கிறாங்க, பெண்களுடைய மனநிலை என்ன, ஆண்களுடைய மனநிலை என்ன, இது எல்லாத்தையும் ஆய்வு செய்கிறதுக்கு பேர் தான் ஆப்ரேஷனல் ரிசர்ச். ஷார்ட் டேர்ம் பிளானுடைய இம்பேக்ட் என்ன, ஆப்ரேஷனல் ரிசர்ச். 2வது இருக்குது, அதுக்கு பேர் மிட் டேர்ம் பிளான். ஷார்ட் டேர்ம் பிளான்ங்கிறது 1 வருஷத்துக்குள்ளே பண்ணணும். மிட் டேர்ம் பிளானுங்கிறது 5 வருஷத்துக்குள்ளே பண்ணணும். தட் இஸ் கால்டு டாக்டிக்கல் ரிசர்ச்னு பேர். டாக்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னா என்னென்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஆழமான கருத்து நமக்கு தெரியணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். யார் பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அவங்க மனநிலை என்ன, அவங்க என்ன திட்டமிடுறாங்க, இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் கால்டு டாக்டிக்கல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. 3வது ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிசர்ச், அதாவது அது பேர் லாங் டேர்ம் பிளான். 3வது என்ன, ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிசர்ச். அதுக்கு பேர் தான் லாங் டேர்ம் பிளான். ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிசர்ச்னா என்னென்னா கண்டினியூலி ஒர்க்கிங், தொடர்ந்து வேலை செய்யணும். தோக்குறோம், ஜெயிக்கிறோம், கீழே விழுந்துட்டோம், யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, மறுக்கிறாங்க, நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நாம் நம்முடைய இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளை குறை சொல்லுவாங்க, நம்மளை திட்டுவாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை ஒதுக்குவாங்க, என்ன வேணால் நடக்கும். ஆனால் நாம் ஒருபோதும் நிற்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான். தொடர்ந்து பயணிக்கணும். ஹக்குடைய மக்கள் நம்ம வெற்றி பெற்றாலும் வெற்றி தான், தோல்வி அடைந்தாலும் வெற்றி தான். நமக்கு தோல்வியே இந்த உலகத்தில் கிடையாது. முயற்சி தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப பண்ணணும். ஒரு தடவை 2 தடவைலாம் பத்தாது, திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் லாங் டேர்ம் பிளான். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிசர்ச்னு பேர். ரிசர்ச்சை நான் 3 வகையாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆய்வு செஞ்சு தான் இந்த டேட்டா பேஸை நம்ம உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறோம். ஓகேவா? அடுத்த 10 வருஷத்தில் மாணவ சமுதாயத்தை, இஸ்லாமிய மாணவர்களை, இளைஞர்களை இந்தியாவுடைய வளர்ச்சியில் எப்படி உருவாக்கணும்? ஒன்று, அதிகார வாய்ப்பு கல்வி முறைக்கு கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு என்ன, ஒரு 100 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த 100 மாணவர்களை ஃபஸ்ட்டு 20 எல்லாத்தையும் டாக்டர் ஆக்க முடியாது, எல்லாத்தையும் கலெக்டர் ஆக்க முடியாது, எல்லாத்தையும் போலீஸ் ஆஃபீஸர் ஆக்க முடியாது, எல்லாத்தையும் ஜட்ஜாக மாற்ற முடியாது. ஆனால் எல்லாத்தையும் ஒரு துறைகளில் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கணும். அப்போ ஒரு 100 மாணவர்கள் இருக்கா, ஒரு மஹல்லாவில் நீங்கள் இமாமாக போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு தர்ஸில் ஆசிரியராக போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு துறை சார்ந்த ஒரு நபராக உருவாகிறீங்க. எங்கே போனாலும் உங்களை உருவாக்குவதை விட உங்களை சுற்றி உள்ள மக்களை உருவாக்குறதுக்கு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு தான் இங்கே நீங்கள் உருவாக்கப்படுறீங்க. இது சாதாரண மதரசா ஓதுறோம், சாப்பிட்டோம்,
பிள்ளைங்களுக்கு அடிப்படை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எல்லாம் ஸ்காலர்ஸ், யூ ஆர் த லீடர்ஸ், யூ ஆர் த பேக் போன் ஆஃப் சொசைட்டி. ஓகே, ஸோ எவ்ரி டைம் எவ்ரி சுச்சுவேஷன் யூ கம் ஓவர், யூ திங்க் ஓவர் அபவுட் வி ஆர் த ஸ்காலர்ஸ், வி மஸ்ட் டூயிங் சம்திங் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, திங்க் பண்ணிட்டே இருக்கணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ 100 மாணவர்களில் 20 மாணவர்களை அதிகார வாய்ப்பு கல்வி முறைக்கு உருவாக்கணும். 100 பேத்தில் 20 பேர்த்த அதிகார வாய்ப்பு கல்வி முறை அப்படின்னா என்ன? மத்திய அரசாங்கம், அதை பற்றி பின்னாடி சொல்லுவேன். என்னென்ன துறைகள் இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் சமூகத்தில் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம என்ன செய்யலாம், இன்றைக்கி பேசலாம். ஓகேவா? அப்போ 20 மாணவர்களை அதிகார வாய்ப்பு கல்வி முறைக்கு கொண்டு போகணும். இன்னொரு 20 மாணவர்களை தொழில்நுட்பம் மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னா என்ன? இன்றைக்கு உள்ள தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி மற்றும் உயிரியல் சார்ந்த கல்வி முறை, அறிவியல் சார்ந்த கல்வி முறை, தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி, அறிவியல் சார்ந்த கல்வி முறையில் 20 மாணவர்களை கொண்டு போகணும். அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம செய்யணும். மீது எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க? 60 மாணவர்கள் இருக்காங்க. வெரி குட். 40% மாணவர்களை வாழ்வியல் கல்வித்துறைக்கு கொண்டு போகணும். வாழ்வியல் துறை, லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற துறையில் மாணவர்களை உருவாக்கணும். ஓகே, லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். 4வது எத்தனை % மாணவர்கள் இருக்காங்க? இன்னும் 20. அந்த 20% மாணவர்களை பெருநிறுவன தொழில் அதிபர்களாக உருவாக்கணும். பெருநிறுவன தொழிலதிபர்களாக உருவாக்கணும். ஸோ எல்லாம் கலந்தது தான் சமூகம். எல்லாத்தையும் உலமாக்கலாக்கிட்டா யார் தான் தொழில் செய்கிறது? எல்லாரையும் படிக்க வச்சுட்டா யார் வியாபாரம் செய்கிறது? அப்போ எல்லா சமூகத்திலையும் துறை சார்ந்தவர்களை திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய வேலையை ரொம்ப ஆழமாக நம்ம செய்யணும். அப்போ நமக்கு இதை உருவாக்கக்கூடிய கிங் மேக்கர்ஸான நீங்கள் ஒரு தெளிவு இருக்கணும். எதை நோக்கி நாங்கள் மாணவ சமுதாயத்தை உருவாக்க போகிறோம், எதை நோக்கி மக்களை கட்டமைக்க போகிறோம், எதை நோக்கி நம்ம சமூகத்தை மேம்படுத்த போகிறோங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கணும். முதல்ல ஒரு சிஸ்டம் தெரியணும். அப்போ தானே கரெக்டாக செய்ய முடியும். ஸோ இந்த 4 துறைகளில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? வருங்கால சமுதாயத்தை உருவாக்க போகிறோம். அப்போ அதிகார வாய்ப்பு கல்வித்துறை, தொழில்நுட்பம் அறிவியல் சார்ந்த கல்வித்துறை, வாழ்வியல் மேம்பாட்டு கல்வித்துறை, தொழில் மேம்பாட்டு கல்வித்துறை, இந்த 4 துறைகள்லையும் அடுத்த 10 வருஷத்தில் ஒரு இலக்கோடு ஒரு பெரிய சமூகத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? இன்ஷா அல்லாஹ் நமக்கு இருக்குது. சரி, அதிகார வாய்ப்பு கல்வி முறை ஃபஸ்ட்டு அதுதான். அதிகார வாய்ப்பு கல்வித்துறைங்கிறது தான் மிக முக்கியமானது. இன்றைக்கி மாஷா அல்லாஹ் நான் எப்பயுமே எங்கே போனாலும் உங்கள்கிட்ட நான் ஷேர் செய்வேன். இன்றைக்கி நான் ஒரு மிக முக்கியமான ஒரு நபரை மீட் பண்ணேன். அவர் தான் உளவுத்துறையுடைய ஐஜி, தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறையுடைய ஐஜி அவர். ஆக்சுவலாக அவரை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சி. இன்றைக்கி 1 மணி நேரம் நானும் அவரும் பேசிக்கிட்டு இருந்தோம். சமூகத்தினுடைய வளர்ச்சி, கல்வி மேம்பாடு, இஸ்லாமிய மக்களுடைய இளைஞர்களுடைய மனநிலை, இன்றைக்கி தேவையில்லாமல் எதிர்த்தல், பிரச்சனை பண்ணுதல், தேவையில்லாத ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எழுதுதல், இதெல்லாம் மாற்றத்தை கொடுக்காது. எதை மாற்றத்தை கொடுக்கும்னா, எப்போ நம்ம அதிகாரத்துக்கு போகிறோமோ அப்போ தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதிகாரத்துக்கு போகாத வரைக்கும் மாற்றங்களை கொண்டு வர முடியாது, உரிமைகளை அடைய முடியாது, சுதந்திரங்களை அடைய முடியாது. வெறுமனை போராடி, வெறுமனை சப்தமிட்டு, வெறுமனை கூச்சலிட்டு எதுவும் நடக்க போகாதீங்க. எப்போ எது நடக்குமோ, எப்போ நம்ம உயர் பதவிகளுக்கு போகிறோமோ, எப்போ அதிகாரத்துக்கு போகிறோமோ அப்போ தான் சமூகத்தில் எழுச்சியை நம்ம ஏற்படுத்த முடியும். ஹசரத் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் அதிகாரத்தை விரும்பக்கூடியவங்களாக இருங்க. நீங்கள் அதிகாரத்தை விரும்புவதின் காரணம் உலகத்தில் நன்மையையும் உலகத்தில் அன்பையும் நிலைநாட்டுவதற்கு சில மனிதர்கள் சமூகத்துக்கு தேவை. வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், நன்மையை ஏவட்டும், தீமையை தடுக்கட்டும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வேணும்னா நம்ம அதிகாரத்துக்கு போனால் தான் முடியும். இங்கேருந்து சும்மா உட்காந்து கடலை முட்டாய் விற்றுக்கிட்டோம், ரொட்டி கடை வச்சுக்கிட்டோம், பிரியாணி கடை வச்சுக்கிட்டோம், செருப்பு கடை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன செய்ய முடியாது? நம்ம உரிமைகளும் சுதந்திரங்களும் பறிக்கப்படும். பறிக்கப்பட்ட பிறகு கத்தி கூச்சலிட்டு எந்த புண்ணியமும் இல்லை. ஸோ அதிகார வாய்ப்பு கல்வி முறைங்கிறது மிக முக்கியமான விஷயம். எத்தனை பேர் இன்ஷா அல்லாஹ் ஐஎஃப்எஸ் ஆக போகிறீங்க? கை தூக்கம் பார்க்கலாம். எத்தனை பேர் ஐஎஃப்எஸ்க்கு படிக்க போகிறீங்க? இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஓகே, எத்தனை பேர் கை தூக்கு? எத்தனை பேர் டீச்சர் ஆக போகிறீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் ஆசிரியர் ப்ரொஃபஸர்ஸ் ஆக போகிறீங்க? மாஷா அல்லாஹ். கேட்கல. சரி, இப்போ 4 துறைகளில் நம்ம உருவாக முயற்சிக்கணும். 4 துறைகள் மிக முக்கியமானது. ஒன்று நிர்வாகத்துறை. அதிகார வாய்ப்பு கல்வி முறையில் மிக முக்கியமான துறை நிர்வாகத்துறை, அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ஐஏஎஸ், ஐபிஎஸ்,
ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், இது மாதிரி பெரிய பெரிய துறைகள் சார்ந்து போகுது, துறை சார்ந்து போகக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறது. ஓகேவா? இது வந்து நிர்வாகத்துறை, அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது ஜுடிஷியரி, நீதித்துறை. எத்தனை பேர் அட்வொகேட் ஆக போகிறீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் அட்வொகேட் படிக்க ஆசைப்படுறீங்க? ஓகே. ரெண்டாவது நீதித்துறை, அதாவது ஜட்ஜுகள் ஆக்குறது, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், இது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இது மாதிரி ஜட்ஜுகளாக முயற்சிக்கிறது, அட்வொகேட்ஸ் ஆகிறது. மூணாவது துறை வந்து ஊடகத்துறை, அதாவது மீடியா, ஜேர்னலிசம், பேசுறது. யார் மீடியா படிக்க விரும்புகிற கை தூக்குங்க. யாராவது ஜேர்னலிசம் படிக்க விரும்புகிறீங்களா? ஜேர்னலிசம் வந்து மிக முக்கியமான படிப்பு. இந்த நாட்டினுடைய 4 தூண்களில் ஒரு தூண் வந்து ஜேர்னலிசம். 4வது பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ், போலீஸ் ஆஃபீஸராக, உளவுத்துறையில், ஐபிஆர் இருக்கிறது, ராவில் இருக்கிறது, மிலிட்ரியில் இருக்கிறது, ஆர்மியில் இருக்கிறது. இது போன்ற துறைகளில் நீங்கள் மட்டும் உருவாகிறதல்ல, நீங்கள் எல்லாம் ஆளுங்களாக உருவாக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் 100 பேர்த்த உருவாக்கணும். அதுக்கு தான் இந்த வகுப்பு. நாம் உருவாகிறதுக்கு மட்டும் எதையும் கற்றுக்கக்கூடாது, நாங்கள் மற்றவங்களை உருவாக்குறதுக்கு தான் கற்றுக்கணும். அந்த நிலை தான் நமக்கு வரணும். இந்த 4 துறைகள் தான் அதிகார வாய்ப்பு கல்வித்துறையில் மிக முக்கியமானது. இதெல்லாம் என்னென்ன எக்ஸாமினேஷன், என்னென்ன சிலபஸ் இருக்குது. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய அரசாங்கத்தினுடைய, ஒன்றிய அரசினுடைய, இதெல்லாம் வந்து துறைகள். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இன்ஜினியரிங் சர்வீஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல், ஜியோலஜிக், ஸ்பெஷல் கிளாஸ், ரயில்வே, இது மாதிரி கிட்டத்தட்ட 22 துறைகள் இருக்குது பாருங்க. 24 துறைகள். இந்த 24 துறைகள்லையும் நாம் நம்மளை எப்படி மேம்படுத்துறது? இதில் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதினா ஏதாவது துறைகளுக்கு நம்ம வந்துடலாம். இதெல்லாம் வந்து அதிகார வாய்ப்பு கல்வி முறையினுடைய அடிப்படை. இதெல்லாம் பாருங்கள், எத்தனை எக்ஸாமினேஷன் இருக்குது பாருங்கள். யூபிஎஸ்சி, எஸ்பிஐ, எல்ஐசி, ஆர்பிஐ, எஸ்எஸ்சி, இந்தியன் ரயில்வே, இது மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. இது மாதிரி துறைகளில் வந்து நம்ம படிக்க ஏதாவது ஒரு துறையில் நம்ம என்ன செஞ்சிடலாம், உள்ளே போயிடலாம். பவர் ஆப்பர்ச்சுனிட்டி எஜுகேஷன் எங்கள் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. இப்போ ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படிங்கிறது ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அப்புறம் ஃபாரின் சர்வீஸ். இது குரூப் ஏ இருக்குது, குரூப் பி இருக்குது. இது மாதிரி தனித்தனியாக என்னென்ன துறைகளில் நம்ம போக முடியுங்கிறத தெளிவான முறையில் இதில் கொடுத்துருக்குறான். ஓகேவா? சுருக்கமாக நீங்கள் சொல்கிறது என்னென்னா, யூபிஎஸ்சிங்கிற ஒரு எக்ஸாமினேஷனில் அடிப்படையான சில கோச்சிங்கை நீங்கள் எடுத்து இப்போலேருந்தே அதை பற்றி யோசித்து வாழ்க்கையினுடைய லட்சியமாக அதை நீங்கள் வாழ்க்கையில் எடுத்து மெதுமெதுவாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா, நீங்கள் படித்து முடித்து நீங்கள் 6 வருஷம் 7 வருஷம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது நீங்கள் தகுதியாக இருக்கும் பட்சத்தில் மதரசாவை நாங்களே என்ன செஞ்சிடும், நம்மளே என்ன செய்வோம், டெல்லியில் படிக்க வைக்கிறது, இல்லை மனிதநேயத்தில் படிக்க வைக்கிறது, இல்லை ஹம்தர்த் யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கிறது, இதெல்லாமே மதரசாவை பொறுப்பு எடுத்துக்கும். ஓகேவா? அதுக்கு தான் அவங்கள வந்து வெளியே சில கிளாஸுக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகிறாங்கன்னு பார்க்குறதுக்காக அவங்கள வெளியே அனுப்புகிறோம். இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சினா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யூபிஎஸ்சிங்கிறது மொத்த இந்தியாவில் நடத்துறது, மொத்த இந்திய அரசாங்கம் நடத்துறது, மத்திய அரசாங்கம் நடத்துறது. டிஎன்பிஎஸ்சிங்கிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யூபிஎஸ்சினா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சினா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். தமிழ்நாட்டு லெவலில் எக்ஸாமினேஷன் இருக்குது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5, குரூப் 6, குரூப் 7, இது மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன் இருக்குது. இப்போ குரூப் 1 படிச்சிங்கன்னா டெப்டி கலெக்டராக, இப்போ இன்றைக்கி நான் மீட் பண்ண உளவுத்துறை அதிகாரி ஐஜி அவரை மீட் பண்ண, அவர் குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி உளவுத்துறையில் ஐஜியாக இருக்கிறாங்க, அவங்க பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க. ஓகேவா? இதுதான் குரூப் 1 படித்து வர்றது. குரூப் 2, குரூப் 3 நிறைய எக்ஸாமினேஷன் இருக்குது. குரூப் 1 படித்தா துணை கலெக்டர் ஆகலாம், துணை போலீஸ் சூப்பரண்டு, மாவட்ட பதிவாளர், கலெக்டருக்கு தனிப்பட்ட உதவியாளர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், தீயணைப்பு மற்றும் பிரதேச அலுவலர், உதவி ஆணையர், கூட்டுறவு துணை பதிவாளர், இது மாதிரி நிறைய போஸ்டிங்கில் என்ன செய்யலாம், நம்ம போகலாம். அதே குரூப் 1A காடுகளுடைய பாதுகாப்பாளர், உதவி ஆணையர், மாவட்ட கல்வி அலுவலர். இப்போ கல்வியெல்லாம் வரால, நிறைய பேர் ரைடுக்கெல்லாம் வர்றாங்களா, ஸ்கூலுக்கெல்லாம், இதெல்லாம் வந்து மிக முக்கியமான போஸ்டிங்கில் உள்ளவங்க. குரூப் 2 வந்து வணிக வரி துறை அதிகாரி, இளைய வேலைவாய்ப்பு அதிகாரி, தொழில் உதவி ஆய்வாளர், தொழில் பிரிவு அதிகாரி, இது மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. குரூப் 2 படித்தோம்னா அது கிட்டத்தட்ட 80க்கு மேலே போஸ்டிங் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் நம்ம என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். அதே மாதிரி குரூப் 2Aன்னு ஒன்று இருக்குது. குரூப் 3 எக்ஸாமினேஷன் இருக்குது, குரூப் 4 இருக்குது, குரூப் 5 இருக்குது, குரூப் 6 இருக்குது, குரூப் 7, குரூப் 8, குரூப் 8ல் 7B, 7A, இப்படி தனித்தனியாக விஓ எக்ஸாமினேஷன் வரை இருக்குது. ஓகேவா? கிராம அலுவலராக நீங்கள் உருவாகலாம். இதெல்லாம் சாதாரணமாக 10th +2 காலேஜுடைய சிலபஸ் தான் கேட்பாங்க. ஆனால் நிறைய காம்படிஷன் இருக்கும். 1 லட்சம் பேர் எழுதுகிறாங்கன்னா அதில் வந்து ஒரு 200 பேர் தான் எடுப்பாங்க.
அந்த 200 பேரில் வந்து 1,00,000 பேர்த்தில் வந்து 10,000 பேர் தான் படிச்சிருப்பான். 90,000 படிச்சிருக்க மாட்டான், சும்மா பேருக்கு எழுதுவான். அந்த 10,000 பேர்த்துலையும் நல்லா படித்தவன் வெறுமனே ஒரு 1000 பேர் தான் இருப்பான். அந்த 1000 பேர் தான் நம்ம காம்படிஷனை தவிர 1,00,000 பேர் நம்ம காம்படிஷன் கிடையாது. அப்போ நம்ம அந்த 1000 பேர்த்தில் ஒரு ஆளாக வரணுங்கிறத இப்போலேருந்தே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து கனவு, இது வந்து ஒரு லட்சிய பாதை, இது வந்து ஒரு தவம் மாதிரி. ஓகேவா? அப்போ தான் இது கிடைக்கும். சும்மாலாம் வந்து பேப்பர் படித்தோன்னா வந்துடாது. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும், 11 மணி நேரம் படிக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி மேலே அதிகாரிகளாக வரும். அதிகாரிக்கு வந்தால் தான் சமூக மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். ஓகேவா? எல்லா மனிதர்களுக்கும் சேவை செய்யலாம். 60 வயது வரை பணி பாதுகாப்பு கிடைக்கும். வாரத்துக்கு 2 நாள் லீவு கிடைக்கும். 31ஆம் தேதி சம்பளம் வந்துடும். ஒவ்வொரு வருடம் 3 முறை சம்பள உயர்வு இருக்கும். இதெல்லாம் வந்து அங்கே மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த வேலையினுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறது. அவங்களுக்கு கேட்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி விளங்குறதுக்காக வேண்டி என்ன செய்யும் ஆக்சுவலாக அவங்களுக்கு சொல்கிறது. இதுக்கு என்ன செய்யணும்? முதல் மனநிலை தயார்படுத்தணும். ஃபஸ்ட்டு மைண்ட் செட் உருவாக்கணும். என்னால் முடியுங்கிற மனநிலை முதல்ல வரணும். ஃபஸ்ட்டு விஷயம் அதான். இது முடியாதது தான் கிடையாது. வானத்திலேருந்து யாரும் குதிச்சு வந்தெல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் ஆகிறதில்ல. நம்மளை மாதிரி பிறந்து படித்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தான் அதிகாரிகள் ஆகிறாங்க. அப்படி ஆகிறவங்க சாதாரண நிலையிலேருந்து தான் உருவாகியிருப்பாங்க. அப்படி தான் நம்மளும் தேர்வு தொடர்பான பாடத்திட்டங்களை சேகரித்து ஆய்வு செய்கிறது, தேர்வு தொடர்பான புத்தகங்களை சேகரிக்கிறது, எழுதப்போகும் தேர்வு பதவியில் நிச்சயமாக அமர்வேன் என்ற எண்ணத்துடன் படிக்க தோணுவது. ஏதாவது ஒரு நாள் படிக்கவில்லை என்றால் வாசிக்காத நாட்கள், சுவாசிக்காத நாட்கள் என நினைங்கள். தினமும் ஒரு நல்ல செய்தியை படிச்சுக்கிட்டே இருங்க. செய்தித்தாள்களை டெய்லி பேப்பர் படிச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த துறைக்கு நம்ம போக முடியும். ஓகேவா? இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னா பிலீவ் இன் அல்லாஹ் அண்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நம்முடைய அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்யணும். மக்களுக்கு வந்து சேவை செய்யணுங்கிற மனப்பான்மையில் படிக்கணும். கெட் ஆர்கனைஸ்டு. நம்ம வந்து முதல்ல வந்து எதை படிக்க போகிறோமோ, எதை உருவாக போகிறோமோ அதை பற்றி அதுக்குண்டான தேவைகளை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது. புத்தகம், நேரங்கள், சிலபஸு, கரிக்குலம் எல்லாத்தையுமே பக்கத்துலேயே வச்சுக்கிறது. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். டயத்தை சரியாக மேனேஜ் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹவு டு ரீடுங்கிறத விட வாட் டு ரீடுங்கிறது தான் மிக முக்கியமானது. ஹவு டு ரீட் அண்ட் வாட் ரீட். எல்லாத்தையும் படித்தாலும் பாஸ் பண்ணிட முடியாது. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், ஸ்மார்ட்டாக படிக்கணும். ஹார்ட் ஒர்க் பெஸ்ட்டாக, ஸ்மார்ட் ஒர்க் பெஸ்ட்டானா ஸ்மார்ட் ஒர்க் தான் பெஸ்ட். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால மாற்றம் வராது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸை ஆர்கனைஸ் பண்ணணும். நமக்குன்னு ஒரு மாடல் எடுத்துக்கணும். என்ன மாதிரி எக்ஸாம் எழுதுனா ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும், என்ன மாதிரி எழுதுனா நம்மளோட பேப்பர் வந்து வித்தியாசமானதாக இருக்கும், என்னென்ன மாதிரி கருத்துக்களை சொல்ல வந்தால் மக்கள் வந்து டீச்சர்ஸ் திருத்தக்கூடியவங்க அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் நீங்களே உருவாக்கிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ 2வது துறை இருக்குது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி துறை. 2வது துறை என்ன? முதல் துறை அதிகார வாய்ப்பு கல்வி முறை. அதில் மாணவர்களை, சமுதாயத்தை உருவாக்கணும். 20% மாணவர்களை உருவாக்கணும். 2வது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை. இதில் வந்து ஒரு 20% மாணவர்களை சமுதாயத்தில் உருவாக்க முயற்சிக்கணும். அதில் என்னென்ன செய்யணும்? மருத்துவ ஆய்வு கல்வி, மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். மிக முக்கியமான ஒரு படிப்பு, மிக முக்கியமான ஒரு படிப்பு. ஒரு சமூகத்தில் வந்து டாக்டராக உருவாகிறது. இந்த டாக்டர் மட்டும் இல்லை, ஆய்வு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். மெடிசன் தயாரிக்கிறது, நோய்களுக்கு மருந்து தயாரிக்கிறது, மருந்துகளை ஆய்வு செய்கிறது, மருந்துகளை பற்றி படிக்கிறது, மருந்துகளை பற்றி புத்தகங்கள் எழுதுறது, இதெல்லாம் மிக முக்கியமான. இதுக்குன்னு இந்த மருத்துவத்துறை சார்ந்த ஆய்வு கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகேவா? 2வது சுற்றுச்சூழல் ஆய்வு கல்வி, என்வரன்மெண்டல் எஜுகேஷன். மிக முக்கியமானது. அடுத்த 20-30 வருஷத்தில் ஒரு மிக முக்கியமான கல்வித்துறையாக இது வரப்போகுது. ஜியாகிரபிக்கல் யாராவது படிக்கணும்னா படிங்க. ஜியாகிரஃபி வந்து மிக முக்கியமான சப்ஜெக்ட் வருங்காலத்தில். அது மாதிரி சுற்றுச்சூழல் கல்வி, என்வரன்மெண்டல் எஜுகேஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இன்றைக்கி வந்து பூமி சூடாகுது, பூமி குளிர்ந்து போகுது, உணவு பற்றாக்குறை ஏற்படுது, எங்கே பார்த்தாலும் மக்களுக்கு மத்தியில் மனநிலை பாதிப்புகள், பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த என்வரன்மெண்டல் சேஞ்ச் எதனால் ஏற்படுது? உணவு பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறை வரப்போகுது, பெட்ரோலியம் குறைஞ்சிக்கிட்டே வருது, சூரியனுடைய ஒளி வந்து உலகத்தில் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, நோய்கள் அதிகமாகுது. இதெல்லாம் எப்படி சரி செய்யணும்? சுற்றுச்சூழல் கல்விங்கிறது மிக முக்கியமான ஒரு கல்வி. இந்த கல்வி படிப்பதன் மூலமாக இந்த சமூகத்தை, இந்த மனித இனத்தை, இந்த இயற்கையை, இந்த மண்ணை, தண்ணியை, நெருப்பை எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கும். அப்போ இந்த கல்வி வந்து மிக முக்கியமான ஒரு கல்வி, சுற்றுச்சூழல் ஆய்வு கல்வி. ஓகே. 3வது தகவல் தொழில்நுட்ப ஆய்வு கல்வி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. மிக முக்கியமான ஒரு துறை இது, மிக முக்கியமான துறை. இந்த உலகத்தில் இன்றைக்கி உலகத்தை ஆளக்கூடிய துறை 2 தான். ஒன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, இது 2 தான் உலகத்தை வந்து இன்றைக்கி இயக்குது. மொத்த உலகத்தை இயக்கிறது 2 தான்.
ஒன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எந்த அளவுக்கு நீங்கள் டேட்டா பேஸை வச்சுருக்கீங்களோ, எந்த அளவுக்கு மனிதர்களுடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் சேகரிக்கிறீங்களோ, இன்றைக்கி உலகத்தில் என்ன நடக்குது, எப்படி போகுது, எது எப்படி போகுது, எங்கே போகுது, எது எதோட இணையுது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் த வேர்ல்ட். நீங்கள் தான் முழு உலகத்தினுடைய தலைமைக்கு வந்துடுவீங்க. இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, இது ஒரு துறை. 4வது உயிர் தொழில்நுட்பவியல் கல்வி, அதாவது பயோடெக்னாலஜி. 2வது இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு துறை என்ன? பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜின்னா உயிர் தொழில்நுட்பவியல். அதாவது உயிர் தொழில்நுட்பவியல்னு சொன்னால் இன்றைக்கி உள்ள செல் டெக்னாலஜி எப்படி, ஸ்டெம் செல்னா என்ன, நோய்களுடைய நிவாரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஒன்றோட ஒன்று இணைச்சி இன்னொன்று உருவாக்குறது, ஓகேவா? ஜெனட்டிக் ஃபார்மேஷன்னா என்ன, ஜெனட்டிக்னா என்ன, அணுக்கள் எப்படி உருவாக்கப்படுது, மூளை செலவைகள் எப்படி செய்யப்படுது, நோய்கள் எப்படி வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கப்படுதல், இது மாதிரி பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜினா மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்கள், மரம், செடி, கொடி, நீர், பழம் எல்லாத்துக்கும் எப்படி வந்து அதிகப்படுத்துறது, விளைச்சலை எப்படி அதிகப்படுத்துறது, ஓகேவா? உயிர்களை எப்படி ஆற்றல் மிக்கிறதா மாற்றுறது, இதை பற்றி எல்லாம் படிக்கிறதுக்கு பேர் தான் பயோடெக்னாலஜி. இது ஒரு மிக முக்கியமான கல்வி முறை. அப்போ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த கல்வித்துறையில் இந்த 4 துறைகள்லையுமே நம்முடைய மாணவ சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இதை பல இடங்களில் நீங்கள் பேசணும். இதை நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு என்ன காரணம்னா, நான் எப்படி எல்லாத்துட்டையும் பேசுகிறனோ, எல்லா இடங்கள்லையும் போய் வகுப்பெடுக்கிறனோ, இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒரு காலத்தில் எல்லா இடங்கள்லையும் வகுப்பெடுக்க போகணும். சொல்கிறது புரியாதா? சரி, 3வது கல்வித்துறை இருக்குது, சமூகத்தை மேம்படுத்துதல் மிக முக்கியமானது வாழ்வியல் மேம்பாட்டு கல்வித்துறை. அதாவது லைஃப் ஸ்கில்ஸ் எஜுகேஷன். அதுக்கு பேர் என்ன? லைஃப் ஸ்கில்ஸ் எஜுகேஷன். மிக முக்கியமான ஒரு கல்வித்துறை இது. இதில் 40% மாணவர்களை உருவாக்கணும். ஓகே, இதில் வந்து 100 மாணவர்களை 40 பேரை இந்த வாழ்வியல் துறை கல்வியில் தான் அதிகமாக உருவாக்கணும். வாழ்வியல் துறை கல்வியில் மிக முக்கியமானது விவசாய கல்வி, அக்ரிகல்ச்சர், உணவு உற்பத்தி மிக முக்கியமான கல்வி. அடுத்த 15, 20, 30 வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு தொழிலாக மாறப்போகுது, மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்க போகிறது உணவு தான், உணவுத்துறை தான், விவசாயத்துறை தான். இதுக்கு நிறைய உலக நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் இதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன தான் நாங்கள் படித்து எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, என்ன வேறு மிகப்பெரிய ஐடியில் இருந்தாலும் என்ன செய்யணும்? சோறு சாப்பிடணும். அப்படி தானே? சோறு சாப்பிடணும். சோறு இல்லாமல் என்ன செய்யணும்? தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? எவ்வளவு சம்பாரித்து பணத்தையே சாப்பிட முடியும்? சாப்பிட முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் அல்டிமேட் என்ன? அக்ரிகல்ச்சர். அந்த துறையில் நம்ம மாணவர்களை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை பற்றி உண்டான ஆய்வுகள் நீங்கள் செய்யணும். அதை பற்றி நான் இது எல்லாமே உங்களுக்கு நான் தொட்டு வச்சுட்டு போகிறேன். இது ஒவ்வொன்றும் பெரிய பெரிய சப்ஜெக்ட், ஓகேவா? இதை பேச ஆரம்பித்தா ஒரு நாள் பேசலாம், அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இது எல்லாமே. ஆனால் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சும்மா காட்டிக்கிட்டே போகிறேன். எதுக்குன்னா இதை பற்றி நீங்கள் மைண்ட் செட் கொண்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய ஆய்வுகளில், உங்கள் ரிசர்ச்சில் நீங்கள் திங்க் பண்ணும்போது நீங்கள்லாம் ஆய்வாளர்கள், நீங்கள் ஆய்வுகள் செய்ய ஆரம்பிக்கணும். நிறைய புத்தகங்கள் எடுத்து படிக்கணும். உங்களுக்குள்ள நிறைய டிஸ்கஷன் பண்ணணும், நிறைய விஷயங்களை கேதர் பண்ணணும். பேப்பர் படிக்கிறீங்க, பேப்பர் படிக்கும் போது அக்ரிகல்ச்சரை வந்தால் அதை நோட்ஸ் எழுதணும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களை வளர்க்கணும். வளர்ப்பது என்பது உங்கள் கையில் தான் இருக்குது, காட்டுதல் அப்படி தான் எங்கள் கையில் இருக்குது. நாங்கள் உங்கள்கிட்ட காட்ட தான் முடியும். ஆனால் உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிறது, உங்களை நீங்கள் உருவாக்கிக்கிறது, உங்களை நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தனாக நீங்கள் மேக் பண்ணுறதுங்கிறது அட் யுவர் ஹேண்ட்ஸ். இது உங்களுடைய கையில் தான் இருக்குது. உங்கள்கிட்ட காட்ட தான் முடியும். இதை பற்றி யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் சிந்திச்சு உருவாக்கிக்கணும். ஸோ அக்ரிகல்ச்சர் துறையில் மாணவ சமுதாயத்தை உருவாக்கணும். அதே மாதிரி சிறுதொழில் பயிற்சி கல்வி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் குட்டி குட்டியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, பொட்டி கடை வைக்கிறது, அந்த கடையை எப்படி டெவலப் பண்ணுறது, சூப்பர் மார்க்கெட் எப்படி வைக்கிறது, எப்படி எந்த இடங்களில் ஒரு ட்ரெஸ் கடை வைக்கிறது, இதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். சிறுதொழில் மட்டும்தான், சிறுதொழில் தான் ஒரு நாட்டை வந்து வலுவாக மாற்றிக்கிட்டே இருக்கும். வெறுமனை பெருதொழில் பண்ணுறது மட்டும் பெரிய பெரிய மாலு, பெரிய பெரிய தியேட்டரு, பெரிய பெரிய வந்து நீல்கிரீஸ் இருக்கிறதுனால மட்டும் ஒரு சமூக நாடு வளர்ந்துடாது. மாறாக முக்கத்துக்கு இந்த தவிர ஒரு டீ கடை, அந்த ஒரு வாட்சி கடை, அந்த பக்கத்து ஒரு ஹோட்டல் கடை, இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த நாட்டை வந்து வலுப்படுத்தும். சின்ன வியாபாரங்கள் இருக்குல்ல, இதுதான் வலுப்படுத்தும். இவங்க தான் மிடில் கிளாஸ் பீப்புளாக வருவாங்க. ஒரு நாடு வளரணும்னா மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமாக இருக்கணும். ஏன் நார்த்தை விட சவுத்து வலுவாக இருக்குன்னா, நார்த்தில் மிடில் கிளாஸ் கிடையாது. ஒன்று ஹை கிளாஸு, இல்லை லோ கிளாஸ். ஒன்று பெரிய பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பிச்சைக்காரங்க இருப்பாங்க. இப்படி தான் இருப்பாங்க அந்த ஊரில். ஆனால் தமிழகத்தில், கேரளாவில், இந்த சவுத் இந்தியாவில் தான்
மேலே உள்ளவங்களும் இருப்பாங்க, கீழே உள்ளவங்களும் இருப்பாங்க. ஆனால் இவங்களை விட அதிகமாக நடுவில் உள்ளவங்க அதிகமாக இருப்பாங்க. இந்த நடுவில் உள்ளவங்க தான் இவங்கெல்லாம். இவங்களுக்கு பெரிய சொத்து, பெரிய 10 கோடிக்கு 20 கோடிக்கு 50 கோடிக்கெல்லாம் சொத்து இருக்காது. ஆனால் இவங்க மெதுவாக வளருவாங்க. இவங்களை கொண்டு தான் நாடு வளரும். அப்போ அதை நம்ம சமுதாயத்தில் உருவாக்கணும். சொல்றது புரியுது எல்லாமே. அப்புறம் ஆசிரியர் பயிற்சி கல்வி மிக முக்கியமானது. வாழ்வியல் கல்வியில் வந்து ஆசிரியர்களை அதிகப்படுத்தணும். சமுதாயத்தில் நிறைய டீச்சர்ஸை உருவாக்கணும். டீச்சர்ஸ் தான் ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். ஓகேவா? ஒரு சமூகத்தையே மாற்றி அமைக்கக்கூடியவங்க யாருன்னா ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்களால் மட்டும்தான் ஒரு சமூக எழுச்சியை உருவாக்க முடியும். வெறும் அதிகாரிகளாலேயோ இல்லை அரசியல் தலைவர்களாலேயோ உருவாக்க முடியாது. உலகத்தில் சாதிச்ச எல்லாருமே ஆசிரியர்கள். இன்னமா வயசு அல்லிமா நபி சொன்னாங்க, நான் ஒரு ஆசிரியராக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஐ எம் எ டீச்சர்னு சொன்னாங்க. ஐ எம் எ டீச்சர். ஓகே, ஸோ டீச்சர் வில் பி த என்ஹான்ஸ் சொசைட்டி. என்ஹான்ஸ் த சொசைட்டி. டீச்சர்ஸ் நினச்சா ஒரு சமூகத்தை மாற்றி அமைக்க முடியும். ஓகேவா? டீச்சர்ஸ் நிறைய சமூகத்தில் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி இஸ்லாமிய ஆசிரியர் அறிஞர்கள் பயிற்சி கல்வி அடுத்த 10 வருஷத்தில் தமிழகத்தில் 3 லட்சம் உலமாக்களை உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இன்னைக்கு உலமாக்களுடைய எண்ணிக்கை என்ன? 56 லட்சம் முஸ்லீம்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. 56 lakhs people is there in Tamil Nadu. But what is the percentage of ulamas? 0.5%. Equivalent to how many ulamas? Only 25,000. Only 25 to 30,000. Only 25,000 only. 56 லட்சம் முஸ்லீம்களுக்கு 25,000 உலமாக்கள் தான் இருக்கிறாங்க. அடுத்த 10 வருஷத்தில் எத்தனை பேர் உருவாக்கணும்? 3 lakhs உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ இஸ்லாமிய ஆசிரியர் அறிஞர்கள் பயிற்சி கல்வி. வேதங்களை படித்தவர்கள் தான் சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய பொறுப்பு இருக்கு. குர்ஆன் ஹதீஸை படித்த மக்களுக்கு சமூகத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்படி சமய அறிவோடு சமகால அறிவை விளங்கிய உலமாக்கள், ஸ்காலர்ஸ், இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் வி நீட், தேவை நமக்கு. ஓகே, அதை நோக்கி சமூகத்தை உருவாக்கணும். பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து உலமாக்களை பார்க்கறதுக்கு வருவாங்க. பக்கத்துலேயே பாருங்கள் ஆய்வுகள் செய்கிறாங்க பாருங்கள். அவங்க அந்த பாட்டில் வச்சு சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா ஆய்வுகளும் அவங்க செய்வாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த காலத்தில் தான் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அடுத்த 4வது சேவை மற்றும் மேம்பாட்டு பயிற்சி, சர்வீஸ் செக்டார். முக்கியமான செக்டார். மக்கள்கிட்ட எப்படி வந்து இப்போ டெலிகம்யூனிகேஷன் இருக்குது, கால் சென்டர் இருக்குது, சமூகத்தில் விற்கிறது, வாங்கிறது, மார்க்கெட்டிங் இதெல்லாம் இருக்குல்ல. இதுக்குன்னு சில மாணவர்களை தயாரிக்கணும். இதுக்குன்னு சில மாணவர்களை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சிக்கணும். சேவை மற்றும் மேம்பாட்டு பயிற்சி கல்வி. ஸோ வாழ்வியல் கல்வித்துறையில் இந்த 4 விஷயங்களில் மாணவர்களை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சிக்கணும். 4வது துறை மாணவர்களை உருவாக்கக்கூடிய துறை வந்து உருவாக்க மற்றும் உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங் தூக்கி நகரணும். நம்ம பிஸ்னஸில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ட்ரேடிங், இன்னொன்று மேனுஃபேக்சரிங். ட்ரேடிங்னா வாங்கி விற்கிறது, மேனுஃபேக்சரிங்னா தயாரிக்கிறது, உருவாக்குறது, உற்பத்தி செய்கிறது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி வந்து உற்பத்தியை மையப்படுத்தி தான் இருக்கும். ஒரு நாட்டுடைய வளர்ச்சி வந்து ட்ரேடிங்கை மையப்படுத்தி இருக்காது. சைனாலேருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த பொருளை இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஆளுமைகள் உருவாக்கணும் தான். ட்ரேடிங்கிலிருந்து மேனுஃபேக்சரிங்க்கு மாறினா மட்டும்தான் நம்மளால் ஒரு வலுவான சமூகத்தை கட்டமைக்க முடியும். அப்போ மேனுஃபேக்சரிங்கினுடைய பயிற்சி முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வருஷங்களில் 3வது 4வது சுமரால் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து உங்கள்கிட்ட பேச வைப்போம். இன்ஷா அல்லாஹ் அவங்களாம் உங்கள்கிட்ட பேசுவாங்க. எப்படி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், எப்படி ஒரு கடை உருவாக்கணும், எப்படி நாங்கள் வந்து ஒரு பெரிய வியாபாரம் செய்கிறோம், அதை எப்படி நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம், அது எப்படி நாங்கள் விற்கிறோம், எப்படி வாங்குகிறோம், எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம், எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம், இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு வகுப்படுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் வந்து பேசுவாங்க. தெரிஞ்சுக்கணும். அது ஆலிமா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போனால் சமூகத்தில் வழிகாட்ட முடியும். இது தெரியாமல் போனால் எப்படி சமூகத்துக்கு வழிகாட்ட முடியும்? வழிகாட்ட முடியாது. இப்போ நான் பேசுகிறோம், எல்லா பிஸ்னஸ் மேனும் நான் பேசுகிறத கேட்குறாங்க. எப்படி ட்ரேடிங் பண்ணணும்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணணும், எப்படி செக்டார், சர்வீஸ் செக்டார்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் செக்டார்னா என்ன, அக்ரிகல்ச்சர் செக்டார்னா என்ன, கார்பரேட் செக்டார்னா என்ன, செக்டார்னா என்ன, எப்படி இந்தியா இயங்குது, எப்படி செயல்படுது. அப்போ ஒரு ஆலிமா நம்ம சொல்லும்போது அப்போ நம்ம என்ன செய்யலாம்? வட்டி வாங்கக்கூடாது, ஏழைகளுக்கு உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி சொல்லும்போது அந்த பிஸ்னஸ் மேன்லாம் கேட்குறாங்க. கடந்த 3 வருஷத்தில் மட்டும் நம்முடைய முயற்சியால் ஒரு 6000 குடும்பங்கள் வறுமை கோட்டிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த 3 வருஷத்தில் மட்டும் எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுறவங்க மீட்டெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 11 ஹாஸ்பிட்டல் உருவாக்கியிருக்கோம், 9 பெண்கள் கல்லூரி உருவாக்கியிருக்கிறோம், 16 ஸ்கூல்ஸ் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாம் எப்படின்னா அவங்களே பண்ணுவாங்க. ஆனால் வழிகாட்டுறதுக்கு உலமாக்கள் தேவை. வழிகாட்டுறதுக்கு உலமாக்கள் தேவை. இப்போ நீங்கள் அதுக்கு தான் உருவாக்கப்படுறீங்க.
அதனால தான் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப ப்ராசஸாக இருக்கணும், ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப தாட் ப்ராசஸாக இருக்கணும், யோசிக்கணும் நிறையா. ஓகே, அதில் என்ன பெருநிறுவன உருவாக்க பயிற்சி கல்வி, ஒரு கார்ப்பரேட் செக்டர் எப்படி உருவாக்கப்படும். இப்போ இஸ்ரேலெல்லாம் பிகாம் படிக்கிறாங்க, இல்லை எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு வெளிவந்தால் அந்த அரசாங்கம் வந்து ஒரு 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 50,000 பணம் கொடுப்பாங்க 4 பேர் சேர்ந்து. இந்த 4 பேர்த்திட்டையும் 50,000 பணம் கொடுத்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளானை கொண்டு வர சொல்லுவாங்க. 50,000 சும்மா சொல்கிறேன், 5 லட்சம் கூட கொடுப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பிளான், அந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பிளானை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இதெல்லாம் பண்ண போகிறோம். அப்படியா, நாங்கள் பணம் ஃபண்டு பண்ணுறேன், எங்களுக்கு ஒரு மாடல் காட்டுங்க. அப்போ அந்த பிஸ்னஸ் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வருஷம் டைம் கொடுத்து அந்த 5 லட்ச ரூபா வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த 5 லட்சத்தை 50 லட்சமாக மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு அந்த நிறுவனத்துக்கு வருவாங்க. உடனே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸ் பெருசாகிடும். இஸ்ரேல் வளர்ந்ததனுடைய முறையே இப்படித்தான். நம்ம நாடுகள்லாம் அப்படி ஒன்றுமே கிடையாது. பிகாம் படிக்கிறான், எம்காம் படிக்கிறான், அவன் படிக்கிறான், எக்கனாமிக்ஸ் படிக்கிறான், எல்லாம் படிக்கிறான், என்ன படிக்கிறான்னு தெரியல. கல்லூரிகளுக்கு போய் நான் பார்த்தா அப்ளையிங் நாலேஜே இல்லை. எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு உருவாக்கப்படணும், நம்ம என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ படிப்புக்கும் வாழ்வியலுக்கும் தொடர்பு இல்லை. அப்போ அது மாதிரி கல்வி தான் பெருநிறுவனங்கள் எப்படி அமேசான் எப்படி உருவானுச்சு, ஃப்ளிப்கார்ட் எப்படி உருவானுச்சு, ஓலா கார் எப்படி உண்டானுச்சு, ரெட் பஸ் எப்படி உண்டானுச்சு, ரெட் பஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி உண்டானுச்சு. இது எல்லாமே வந்து ஆய்வுகள். எப்படி ஆய்வு செஞ்சு எப்படி உருவாக்குனாங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அது பேர் தான் பெருநிறுவன கொள்கை, பெருநிறுவன உருவாக்க பயிற்சி கல்வி வந்து நமக்கு தெரியணும். கைத்தொழில் உருவாக்க பயிற்சி கல்வி, கைத்தொழில் நம்மளே வந்து என்னென்ன செய்யலாம். சைனாவுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா, இன்றைக்கி உலகத்திலேயே மேனுஃபேக்சரிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நாடு சைனா. ஓகேவா, ஏன்னா அவன் நாட்டில் வந்து நிறைய உழைக்கிறான், நிறைய தயாரிக்கிறான், குட்டி குட்டியாக திங்க் பண்ணி தயாரித்து தள்ளுறான். உலக நாடுகள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறான். ஒரு ஏரியாவுக்கு போனால் ஒரு ஏரியாவில் வெறுமனே இந்த செல்ஃபோனுடைய கவர் மட்டுமே பண்ணுவான். இந்த செல்ஃபோனுடைய கவர் இருக்குல்ல, இது மட்டுமே ஒரு 100 கடை இருக்கும். பல்காக பண்ணுவான். நம்ம இந்த ஒரு ஃபோனுடைய மாடலை சொன்னால் அப்படியே அள்ளி கொடுப்பான், எடுத்துக்கங்க. அங்கே 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே வந்து 1000 ரூபாய்க்கு விற்பான் நம்ம ஆளுங்க. ஓகே, இது பேர் தான் கைத்தொழில். இதெல்லாம் அவன் பெண்கள் வேலை செய்கிறாங்க, அவங்க எல்லாம் படிக்கிறான், எல்லாம் வேலை செய்கிறான். வேலை செஞ்சு உருவாக்கிக்கிட்டே இருக்கான், தயாரித்து தள்ளுறான். இப்போ நம்ம நாட்டில் தயாரிக்கிறது, இப்போ தமிழ்நாட்டில் திருப்பூர் பனியன் கம்பெனி, பனியன்களை தயாரித்து உலக நாடுகள்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் குறைஞ்சி போச்சு. அப்போ கைத்தொழில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை எப்படி மாணவர்கள் சமுதாயத்தில் கொடுக்கலாம். வெளிநாட்டு கல்வி, வெளிநாடுகளில் போய் படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். வெளிநாடுகளில் போய் படிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், நீங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், துபாய்க்கு போகலாம், கத்தருக்கு போகலாம், எஜிப்துக்கு போகலாம், சவுதியில் படிக்கலாம், மதீனாவில் படிக்கலாம். ஓகே, படிக்கணும். போய் பல நாடுகளில் படிச்சுட்டு வரணும். ஒரு வருஷம் 2 வருஷம் படிச்சுட்டு வந்தால் நம்ம இன்னும் நல்ல திறமைகள், லாங்குவேஜ், நம்மளுடைய எல்லா விதமான நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். படிக்கிறத மட்டும் நிப்பாட்டக்கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்க தான் மாற்றங்கள் ஏற்படும். ஓகேவா, அப்போ விஷன், கிரியேட்டிவிட்டி, சொல்யூஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜி, இன்னோவேஷன் எல்லாமே ரெடி ஆகும். வெளிநாட்டு படிப்புகள் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய படிக்கணும். படிக்க தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். வெளிநாடுகளில் படித்து அங்கே செட்டில் ஆகிறதுக்காக படிக்கக்கூடாது. அங்கே படிச்சுட்டு வந்து திரும்பி இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டை இன்னும் எப்படி மேம்படுத்தணும், உருவாக்கணுங்கிற அந்த கருத்தியலோடு படிச்சுட்டு வந்து நம்ம நாட்டை என்ன செய்யணும், மேம்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து பெருநிறுவன கல்வி முறைகள். பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் கல்வி முறை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, தெரிஞ்சுக்கிட்டால் தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த நம்முடைய திட்டம். என்ன திட்டம், நம்முடைய இந்த 10 ஆண்டுகளில் இந்த 4 துறைகளில் கல்வித்துறைகளை நம்ம வந்து ஒரு பெரிய வலிமையான சமூகமாக உருவாகணும்னா இந்த மாடல் நமக்கு அப்படியே தெரியணும். அதிகார வாய்ப்பு கல்வி முறை, தொழில்நுட்பம் அறிவியல் சார்ந்த கல்வி முறை, வாழ்வியல் மேம்பாட்டு கல்வி முறை, தொழில் உருவாக்கும் கல்வி முறை, இந்த 4 கல்விகளும் தான் ஒரு சமூகத்தினுடைய அச்சாணிகள். இந்த 4 துறைகள்லையும் 100 மாணவர்களை 20% மாணவர்களை அதிகார வாய்ப்பு கல்வி முறைக்கும், 20% மாணவர்களை தொழில்நுட்பம் அறிவியல் சார்ந்த கல்வி முறைக்கும், 40% மாணவர்களை வாழ்வியல் மேம்பாட்டு கல்வி முறைக்கும், 20% மாணவர்களை பெருந்தொழில் மற்றும் மேனுஃபேக்சரிங் உருவாக்கம் உற்பத்தி சார்ந்த தொழில் சார்ந்த கல்வி முறைக்கும் உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாம் முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களை, செயல்களை கபூல் செய்யணும். தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தரணும். ஒரு பெரிய எழுச்சிமிக்க சமூகத்தை சேர்ந்து உருவாக்கக்கூடிய தன்மைகளையும் பண்புகளையும் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் உருவாக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.